எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையல் விருந்தில் நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃப்ரைட் zucchini எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைட் zucchini எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் இது மாதிரி நிறைய ஃப்ரைட் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து இதில் 3 போல் ரெடி பண்ண போகிறோம். அதில் முதல் போலில் வந்து நான் 1 கப்புக்கு மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம வந்து 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இடித்து சேர்த்தா ரொம்பவே நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த 3 பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. இப்போ நமக்கு வந்து முதல் போல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ 2வது போல் எடுத்துக்கலாம். இந்த போலில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க 1 கப்பு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். இது சீசன்டு ஒன்று தான், ஸோ இதுலேயே உப்புலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்மெசான் சீஸ் வந்து 1/4 கப்புக்கு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த சீஸ்க்கு வந்து இந்த பிரெட் க்ரம்ஸோடு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு 2வது போலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3வது போலில் நான் எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கிற போகிறேன். ரூம் டெம்பரேச்சரை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடச்சி ஊற்றுங்க. இதில் நான் எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் இதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ முட்டை கலவையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 3 போலை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம zucchini ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் வந்து zucchiniயை முதல்ல நல்லா கழுவிக்கிறேங்க. நாம் இங்கேருந்து தொலியை நம்ம சீவ போகிறது கிடையாது, தொலியோடு தான் நாம் வந்து இந்த zucchiniயை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ 2 கார்னரையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். முதல்ல முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி தலைப்பகுதியையும் இந்த கீழே இருக்க கார்னரையும் கட் பண்ணிக்கிறங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வாழைப்பழம் சீவுறோம் இல்லையா, அந்த சிப்ஸ், வாழைக்காய் சீவுற சிப்ஸ் எதில் சீவுவீங்களோ அந்த சீவலை எடுத்துக்கிறோங்க. அதில் நம்ம வந்து இந்த zucchiniயை நம்ம சீவி எடுக்க போகிறோம். இது மாதிரி தின் ஸ்லைஸாக போட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் சீக்கிரம் ஃப்ரை ஆகும். நமக்கு அது மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப தண்டியாக நம்ம சிப்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ இப்போ zucchini நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, zucchini அந்த கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எடுத்து முதல்ல இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா zucchini ஈரப்பதத்தில் இருக்கிறனால இந்த மாவில் நம்ம துவச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டை கலவை இருக்கு இல்லையா, முட்டை கலவையில் இந்த மாவு பகுதி ஃபுல்லாக அந்த முட்டை கலவையில் படுற மாதிரி எடுக்கணும். நம்ம அந்த மாதிரி பண்ணால் தான் பிரெட் க்ரம்ஸ் நல்லாவே ஒட்டும். இப்போ நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ் தூள்கள் எல்லாமே அந்த zucchini அந்த முட்டை கலவை மேலே நல்லா ஒட்டுற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் முட்டையில் சரியாக தோய்க்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து இதில் சரியாக ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே போல் நம்ம மிச்சம் இருக்கிற அந்த zucchini பீசஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 கோட் நம்ம கொடுக்கும்போது அது டேஸ்ட்டாகவுமே இருக்கும், அதே போல் நல்லா கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கும்போதே நீங்கள் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறனால எண்ணெயை சுட வைக்க ஆரம்பிச்சிருங்க. இதே நீங்கள் ஏர் ஃப்ரையரில் பண்ண போகிறதா இருந்தால் அதுக்கு வந்து எப்படி பண்ணுறீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ நாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க zucchini பீசஸை நம்ம போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து எண்ணெயை ரொம்ப சுட வச்சுருந்தீங்கன்னா போட்ட உடனே அது கரிஞ்சிடும், ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறனால. அதனால் மெதுவாக நீங்கள் வந்து ஒன்றா போட்டு எடுக்கணும். அது ரொம்ப தீயில் இருக்கக்கூடாது, இது வந்து மீடியம் டு ஹையில் தான் இருக்கணும். இதெல்லாம் இடையில இந்த மாதிரி ஸ்கீவர் வச்சு நீங்கள் பரட்டி விட்டுக்கிறங்க. இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது பொரிகிறதுக்கு, டக்குனுமே ரெடி ஆயிரும். இப்போ வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான குயிக்கான ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் டைமில் காஃபி டீயோடு இது வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அமர்க்கலமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இந்த zucchini ஃப்ரையை வந்து மீட் சட்னியோடு வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த அவுட்டர் லேயர் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளக்கு வந்து நல்லாவே குக் ஆகி இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவு நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவு நல்லா இருக்குது. இதை மீன் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.